ரைட்டா? ஹலோ, வணக்கம். இந்த கொய்யா மரத்தை பாருங்கள். நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் கொய்யா மரம் இருக்குது. காட்டுறேன். காய் அவ்வளோ பிடிக்கலை, சும்மா பொடிக்காயாக இருக்குங்க. ஒரு நார்த்தங்காய் மரம் இருக்குது, ஒரு 30 கொய்யா மரம் இருக்குது. காய் சும்மா சின்ன சின்ன காயாக தான் இருக்குது, பெரிய காயாக சீசனில் இருந்தாலும் சீசன் அவ்வளோ கிடையாது இப்போ. ஆனால் இருந்தாலும் காய் வந்து பொறிக்காயாக இருக்குது. ஒரு மாதம் ஆகணும். நாற்று ஆட்டு மாடுகளுக்கு கொஞ்சம் நாற்று இருக்குது பாருங்கள். நாற்று நம்ம ஆட்டுக்கு கொஞ்சம் நாற்று இருக்குது, அறுக்கணும். குட்டிகளுக்கு ஆடு குட்டி வளர்க்குறனால அகத்தி இருக்குது. ஃபுல்லாக அகத்தி தான். அது ஃபுல்லாக அகத்தி கன்று தான். இது ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக அகத்தி இருக்குது. ஃபுல்லாக பையன்தான் வீடியோ எடுத்து போடுவேன். இன்றைக்கிலேருந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் நம்ம எடுத்து இன்றைக்கெல்லாம் பையன் வந்து பார்ப்பான். ஒரு அகத்தி மரம் தான் ஃபுல்லாக. ஃபுல்லாக அகத்தி மரம் தான். அது அடுத்து வாழை. பார்த்தா வாழையில் ரசதாளி இறங்கியிருக்கு. சும்மா ஒரு 40 மரம் இருக்கும். பாருங்கள், இது ஃபுல்லாக வாழை. ஃபுல்லாக வாழை தான். விவசாயத்துக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் வீடியோ இன்னும் கொஞ்சம் நல்லா வீடியோ தரமான விவசாயத்தை பற்றியே வீடியோ கொடுப்போம். இந்த ஆட்டுக்குட்டிக்கு குளம் இருக்குது என் பொம்பளையாள். வேலி மசாலா இருக்காம்மா? நிறையா இருக்குல்ல? நல்லா இருக்கும், நல்லா சாப்பிட. வேலி மசாலா வந்து குட்டிக்கு நல்லா இருக்கும். என்ன சொல்கிற? இந்த இப்போ உள்ள நேற்று அருப்போட்டியில் வாங்கிட்டு வந்தேன் பார்த்தியா, அந்த குட்டி நல்லா சாப்பிடும் வேலி மசாலாவை. பூரா நல்லா வேலி மசாலா இருக்குண்ணே. இந்த வெயில் நல்லா வெயில். நாற்று வேலி மசாலா எல்லாம் சேர்ந்து இருக்குண்ணே, நல்லாயிருக்கும். நான் இருக்கட்டா? கொஞ்சம் நீ எடுக்கிறியா? சரி வர நீ அப்படியே எடுப்பா. அம்மா கொண்டா, நான் நாற்று இருக்கிறேன். கொண்டா இது வந்துரு. இந்த நாற்று அந்த அகத்தி வர இருக்குல்ல பாப்பா, அகத்திலாம் இருக்கு இல்லையா, அப்படியே எடு. அப்போ ஆட்டுக்குட்டிக்கு
சூப்பராக இருக்குமா. பூரா வேலி மசாலா தான், நல்லா இருக்கும் சாப்பிட. ரெண்டும் சேர்ந்துருக்குல்ல. இது அடுத்தாச்சுன்னா இந்த அகத்தி இருக்கு பார்த்தியா, இது அப்படியே உரத்தை போட்டாச்சுன்னா இந்த அகத்தி ஃபுல்லாக பெருசாகி போகும். நம்ம குட்டிகளுக்கு இதே நல்லா தீவணும். என்ன சொல்கிற? தண்ணி விடணும். நேற்று மழை வரும்னு சொன்னாங்க, ஆனால் மழை இல்லை. தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டேன், இல்லைன்னா அவர் தான் எடுத்து வீடியோ போடுவார். இன்னைக்கு அப்பா நம்ம தோட்டத்தில் ஃபுல்லாக எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. தம்பி சொல்லிட்டு போயிருக்கான். அதனால் இந்த வீடியோவை அப்படியே நம்ம இது பண்ணிக்கிறேன். சரிங்க, பார்க்குறீங்க, நல்லா விவசாயத்துக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்து விவசாயத்துக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.